அட நம்ம 90s ஹீரோவா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதனால சமூக வலைதளங்கள்ல சர்ச்சை வேற ஆயிருக்கு. சில நடிகர்கள் நடிகைகள் பேட்டிகள்ல பேசும்போது சில விஷயங்களை ரொம்ப யதார்த்தமா அவங்க பேசுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு கடைசியில மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திடும். அந்த மாதிரிதான் இப்ப 90கள்ல மறக்க முடியாத ஒரு சீரியல் அப்படின்னா உள்ளம் கொள்ளை போகுதடா சீரியலை சொல்லலாம். அதுல ராம்குமார் அவரு பேசினது இப்ப விவாதமாயிருக்கு. 90கள்ல குழந்தைகளா இருக்கும்போது ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில உள்ளம் கொள்ளை போகுதடா சீரியல ரொம்ப வருஷமா ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பாடல் பயங்கர ஹிட் ஆச்சு. பல வருடங்களா இந்த சீரியல் ஒளிபரப்பானாலும் சீரியலுக்கான ரசிகர்கள் கூட்டம் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உள்ளம் கொள்ளை போகுதடா அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளே ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவு தூரம் வைரல் ஆச்சு. சமீபத்துல இந்த சீரியல்ல நடிச்ச நடிகர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிளே பாய் போலவே வாழ்ந்தேன். நிறைய பெண்களோட எனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அப்ப வாழ்க்கையை வேறு விதமா பார்த்தேன். ஆனா என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் முழுமையா மாத்திக்கிட்டேன். என்னுடைய மனைவி கௌதமி கபூர் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா நான் முழுமையா மாறினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் நெட்டிசன்கள் அவரை கலாய்க்க தொடங்கிட்டாங்க. நாங்க சீரியல்ல பார்த்து உங்களை அப்பாவி பாவம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சோம். நீங்க என்ன பிளே பாயா இருந்திருக்கீங்க, நீங்களே இதை வர சொல்லியிருக்கீங்கன்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு காலத்துல பெண்கள் பார்ட்டி நண்பர்கள் அப்படின்னு வாழ்க்கையெல்லாம் இருந்து இன்னைக்கு மனைவி குழந்தை வந்ததுக்கு அப்புறம் மாறிவிட்டது ரொம்ப நல்ல விஷயம், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ராம்குமார் மற்றும் கௌதமி கபூர் ரெண்டு பேருமே ஹிந்தி சீரியல்ல நடிச்சப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்புறம் குடும்ப சம்பந்தத்தோடு திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் மகனும் இருக்காங்களாம். சமூக வலைதளங்கள்ல குடும்ப புகைப்படங்களை அடிக்கடி இவர் பகிர்வாரு. அதே நேரத்துல நடிகர் ராம் கபூர் அவருக்கு 50 வயசு ஆகுது. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடியே 40 வயசுக்கு மேல இருக்கிற நபரா நடிச்சிருக்காரு. ஆனா இப்ப அவர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி உடல் எடையெல்லாம் குறைச்சு ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டாரு. அந்த புகைப்படம் தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. எல்லாருமே அவங்களுடைய பாராட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு சிலர் இவர் பிளேபாயின் திட்டிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா அந்த சீரியல் ஒரு மறக்க முடியாத இடத்தை அவருக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா அவர் அதிகமா எதுலையும் நடிக்காம இருந்திருக்காரு. ரொம்ப நிம்மதியான அந்த ஒரு வாழ்க்கையை தேர்வு செஞ்சு அந்த வாழ்க்கையில குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அடிக்கடி அவர் பதிவிடுற புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல நிறைய லைக் எல்லாம் கூட வாங்கிட்டு இருக்கு. இவருக்கான ஃபேன்ஸ் இன்னுமே குறையாம இருக்குன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.